அன்பான சத்தியவசன தொலைக்காட்சி நேயர்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நலமாயிருக்கிறீங்களா? அல்லது மனதிலே பலவிதமான பாரங்களை சுமந்து கொண்டு இந்த கால வேளையிலே இந்த தொலைக்காட்சியை போட்டதினாலே இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? உள்ளம் உடைந்திருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கடந்த கிழமையிலே நான் கேட்ட ஒரு உதாரண கதை என்னுடைய மனதை மிகவும் தொட்டது. அதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு பிரபல்யமான ஊழியக்காரர் சொன்ன ஒரு கதை. இது கதை தான். ஒரு 2 பிள்ளைகள் இருந்தார்களாம், 2 பையன்கள். அவர்கள் 2 பேரும் ஒரு விதமான வித்தியாசமும் இல்லாமல் பிறந்த பிள்ளைகள். சில சமயங்களில் பெற்றோரே அவர்களை மாறி கூப்பிடுவார்கள் என்று சொல்லப்பட்டது. அவ்வளவுக்கு இருவரும் ஒரே மாதிரி இருப்பார்கள். ஆனால் ஒருவன் மிகவும் குழப்படி பையனாக வளரத் தொடங்கினான், ஒருவனோ சாந்த குணமுள்ளவனாக வளரத் தொடங்கினான். வளர்ந்து வாலிப வயது வரும் பொழுது இந்த மற்ற பையன், அவன் சற்று துன்மார்க்கத்தில் போன பையன், ஒரு கொலை செய்து விட்டான். ஆத்திரத்திலே கோபத்திலே ஒருவனை கொலை செய்து விட்டான். கொலை செய்தால் என்ன நடக்கும் என்று உங்களுக்கு தெரியும். அவனுடைய உடுப்பு, அவன் போட்டிருந்த ஷர்ட் எல்லாம் இரத்தக்கரை படிந்திருந்தது. அவனுடைய அவனோடு பிறந்த அந்த இரட்டை பிள்ளைகளை அடுத்த அவனோட அண்ணா, இவன் தான் தம்பி. அந்த அண்ணா விஷயம் அறிஞ்சு ஓடி வருகிறான். இங்கே தம்பி கையில் கத்தியோடு இரத்தக்கரை படிந்த ஒரு ஷர்ட்டோடு அங்கே நின்று கொண்டிருக்கிறான். முன்னாலே ஒருவன் செத்து போயிருக்கிறான். இப்போ சில நொடிப்பொழுதில் போலீஸ் வரும், தம்பியை பிடித்து கொண்டு போய்விடும். இந்த அண்ணா என்ன செய்தானாம், அவனுடைய ஷர்ட்டை கழட்டி தனக்கு போட்டுக்கொண்டு, தன்னுடைய ஷர்ட்டை கழட்டி அவனுக்கு போட்டுக்கொண்டு, அவனுடைய கத்தியையும் கையில் பிடிச்சு கொண்டு நின்றிருக்கிறான். போலீஸ் வந்தது. யாரை பிடித்திருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஒன்றுமே அறியாத அண்ணனை அவர்கள் கைது செய்தார்கள். என்ன சாட்சி இருக்கிறது, கரை படிந்த ஷர்ட், கையிலே கத்தி. அவர்கள் பிடித்து வாகனத்தில் ஏற்ற போன பொழுது இதுதாங்க முக்கியம். அந்த அண்ணா என்ன செய்தான், போலீஸிடம் உத்தரவு பெற்று ஒரு 2 நிமிஷம் நான் என்னுடைய சகோதரனிடத்தில் பேசிவிட்டு வருகிறேன் என்று சொன்னான். அந்த கிராம மக்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க, இவன் தான் கொண்டது. ஏனெண்டா ஒருவருக்கும் 2 பேரையும் வித்தியாசம் தெரியவில்லை. அந்த அண்ணா வந்து தம்பியினுடைய காதிலே சொன்னானாம், தம்பி, நீ குற்றம் செய்தது உனக்கு தெரியும். இவ்வளவு கொடூரமான குற்றத்தை நீ செய்திருக்கிறாய். ஆனால் அந்த குற்றத்துக்கு சாட்சியாக இருக்கிற உன்னுடைய சட்டையை, கரை படிந்த சட்டையை நான் இப்பொழுது அணிந்திருக்கிறேன். கரைபடியாத என்னுடைய சட்டையை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். தயவு பண்ணி இந்த கரைபடியாத நல்ல சட்டையை நீ இனிமேல் கரைப்படுத்தி விடாதே என்று காதுக்குள்ளே சொல்லிவிட்டு போலீஸில் போய்விட்டான். பிரியமானவர்களே, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் செய்த குற்றத்துக்காக, இல்லை இவர் இல்லை நான் தான் செய்தேன் என்று சொல்லி யாராவது உங்களை விடுதலையாக்கி உங்களுடைய குற்றத்துக்கான தண்டனையை தாங்கள் ஏற்றுக்கொண்ட அனுபவம் ஏதாவது உங்களுக்கு உண்டா? மறுபக்கத்தில் பிறர் செய்த குற்றத்துக்காக அவர்களுடைய பரிதாப நிலைமையை பார்த்து நீங்கள் போய், நான் உன்னுடைய குற்றத்தை ஏற்றுக்கொள்கிறேன், நீ அமைதியாக வீட்டுக்கு போ என்று சொல்லி நீங்கள் யாருக்காவது விடுதலையை கொடுத்து அனுப்பினீர், அந்த அனுபவம் உண்டா? நான் நினைக்கிறேன் இது ரெண்டுமே நடந்திருக்காது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நீங்கள் காணவும் முடியாது. நாங்களும் செய்ய மாட்டோம் இல்லையா? யார் போய் தண்டனை அனுபவிப்பான் செய்யாத குற்றத்துக்காக தெரியாமல் பிடிபட்டு இன்றைக்கு சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறவர்கள் அநேகர். அது வேறு பிரச்சனை. ஆனால் எனக்காக இன்னொருவர் தண்டனை அனுபவிக்கிற, அல்லது நான் இன்னொருவருக்காக தண்டனை அனுபவித்த அனுபவம் எங்களுக்கு கிடைக்காது. ஆனால் ஒருவர் இருக்கிறார் தெரியுமா, நமக்காக, நம்முடைய குற்றங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, பாவங்களுக்காக தம்மை ஒப்பு கொடுத்து, நான் தான் செய்தேன்,
அவன் அல்ல, என்னை பிடியுங்கள், என்ன தண்டியுங்கள் என்ற மாதிரி தம்மை ஒப்பு கொடுத்து எங்களை விடுதலையாக்கின ஒருவர் எங்களுக்கு இருக்கிறார். தெரியுமா? அது நீங்கள் சிந்தித்து பார்த்துருக்கிறீங்களா? நேற்றைய தினத்திலே ஒரு 3 வீலர் ஓடுகிற ஒரு ஓட்டுநரிடத்திலே நான் கேட்டேன், உனக்கு இயேசு கிறிஸ்துவை தெரியுமா? எங்கேயோ கேட்டிருக்கிறேன் என்று சொன்னான். ஆனால் அவனுக்கு மீதி ஒன்றும் தெரியாது, யாரும் சொல்லிக் கொடுக்கவில்லை. தெரிந்த நாங்கள் கூட உணர்வற்றிருக்கிறோமோ என்ற ஒரு கேள்வி உண்டாகிறது. எனக்காக ஒருவர், இவர் ஏன் இப்படி இயேசு நமக்காக நம்முடைய தாம் பாவமில்லாதவராக இருந்தும் மகாபரிசுத்தராக இருந்தும் நம்முடைய குற்றங்கள் பாவங்களை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு விடுதலை அளிக்கும் படிக்க தம்மை ஒப்பு கொடுக்குற அளவுக்கு என்ன நடந்தது? பவுலடியார் ஒரு வசனம் எழுதியிருக்கிறார். கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் வேதாமத்தில் என்று படிக்கிறேன். கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பெற்ற விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். என்னிடத்திலே அன்பு கூர்ந்ததினாலே யாரும் சொல்லி இயேசு தம்மை தாம் கொடுக்கவில்லை, தாமே தம்மை ஒப்பு கொடுத்தார் என்று வேதாமத்தில் பல இடத்துல நாங்கள் பார்க்கிறோம். தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி இந்த அன்பு கூறுதல், கிறிஸ்து நம்மிடத்தில் வைத்த அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்கும் பிரியமானவர்களே! எதுக்காக இவர் இவ்வளவாக எங்களில் அன்பு கூர்ந்திருக்கிறார்? தம்முடன் வாழ வேண்டும், நித்தியமாய் வாழ வேண்டும் என்று சொல்லித்தான் கர்த்தராகிய தேவன் மனுஷரை தம்முடைய சாயலே படைத்தார். ஆனால் அவன் தன் சுய தெரிவினாலே கடவுளை விட்டு விலகி போனால் இந்த கதைகள் எல்லாம் நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆனால் விலகி போனதினாலே அந்த மனுஷனை அழித்து போட தேவன் முயலவில்லை. தேவன் அவனை திரும்பவும் கொண்டு வர பார்த்தார். திரும்பவும் தம்முடைய அன்புக்குள்ளும் தம்முடைய பிரசன்னத்துக்குள்ளும் கொண்டு வர பார்த்தார். அதற்காகவே ஒரு நீண்ட பயணத்திலே மனுக்குலத்தை நடத்தினதை பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாடு முழுவதுமே எங்களுக்கு விவரிக்கிறது. ஆனால் பாவியாய் போன மனுஷன், விழுந்து போன மனுஷன் பிதாவோடு மறுபடியும் ஒப்புரவாக வேண்டும் என்றால் அவனுடைய பாவங்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். அவன் பாவத்திலிருந்து விலக வேண்டும். பாவத்தின் தண்டனை மரணம், வேறு வழியே இல்லை. யார் அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்வார்? கொடிய மரணத்தை யார் ஏற்றுக்கொள்வார்? ஒரு மனுஷன் இன்னொருவனுக்காக தண்டனை பெற முடியாது, ஏனென்றால் அந்த மனுஷனும் பரிசுத்தம் இல்லாதவன். அதனாலே ஒரு குற்றமும் இல்லாத ஒருவர் தம்மை தாமே ஒப்பு கொடுக்க முன்வர வேண்டியிருந்தது. அதைத்தான் இயேசு கிறிஸ்து செய்தார். ஆக அந்த அன்பு கூர்ந்தாரே, எவ்வளவுக்கு அன்பு கூர்ந்தார்! நாம் தம்மோடு நித்தியமாக இருக்க வேண்டும் என்று அவர் தாமே விரும்பி நம்மை விடுதலையாக்கும்படி, பாவத்தின் அந்த சங்கிலி, கட்டப்பட்ட சங்கிலியிலிருந்து, சத்துருவின் சங்கிலியிலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படி முழு பாவத்தையும் தம்மேல் போட்டு அவர் நம்மை விடுதலையாக்கும்படிக்கு சிலுவையில் ஏறினார். இந்த செய்தி எங்களுக்கு தெரியாததல்ல, புதிதல்ல. ஆனால் நாங்கள் உணர்வற்று போயிருக்கிறோமா என்றதுதான் கேள்வி. எபேசியருக்கு எழுதின நிருபத்திலிருந்து இன்னும் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன், அப்பொழுது புரியும். எபேசியர் 5:27 கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இந்த இடத்துல நான் உங்களுக்கு அறுத்துறுத்து சொல்லுகிற காரியம் அதுதான். இயேசு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். பிதாவாகிய தேவன் தம்முடைய மகனை தாமாகவே ஒப்பு கொடுத்தார். பிலாத்து கேட்குறான், உன்னை நான் விடுதலையாக்க முடியும், ஏதாவது சொல்லு. ஆண்டவர் சொல்கிறார், இந்த அதிகாரம் பிதாவிடத்திலிருந்து வராமல் உன்னால் எனக்கு ஒன்றும் செய்யவே முடியாது. இந்த எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே பாருங்கள், எதுக்காக தம்மை ஒப்பு கொடுத்தாராம்? சபை என்பது நாங்கள் தான், கர்த்தருடைய பிள்ளைகள். எந்த கரைகளும் இல்லாமல் மகிமை உள்ளவர்களாக இறுதி நாளிலே அவருக்கு முன்பாக நாங்கள் நிறுத்தப்படும் படிக்கு
இந்த அன்புக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க மாறுத்தர்? இயேசு தாமே வந்து, நாங்கள் அவரை தேடினோமா? இல்லை. நாங்கள் அவரிடத்தில் அன்பு கூர்ந்தோமா? முதல்ல இல்லை. ஆண்டவரே எங்களை ரட்சியம் என்று கேட்டோமா? இல்லை. அவரே தாமே முன் வந்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்து நம் எல்லாரையும் அவர் மீட்டெடுத்தார் என்று சொன்னால் அவருடைய அன்புக்கு நாங்கள் என்ன கொடுத்து ஈடாகும் சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவாய் நம்ம நேசிக்கிற ஒருவர் எங்களுக்கு இருக்கும் பொழுது ஏன் பிள்ளைகளை நீங்கள் உலகத்தை நாடி ஓடுகிறீங்க? ஏன் மனுஷருடைய அன்பை நாடி ஓடுகிறீங்க? ஒரு மனுஷனும் உங்களுடைய பிள்ளைகளை குற்றங்களை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். ஆனால் இயேசுவிடத்துக்கு வந்து பாருங்கள், அவர் திறந்த வாசலை உங்களுக்கு வைத்திருக்கிறார். அவர் தம்மை தாமே உங்களுக்காக ஒப்பு கொடுத்த ஒருவர். ஒருபோதும் நீங்கள் அழிந்து போக விட்டு விட மாட்டார். நம்ப முடியுமா? ஏற்றுக்கொள்கிறீங்களா? அன்பான நேயர்களே, உங்களுக்காக தன்னை கொடுத்த ஒருவர் உங்களுக்கு இருக்கிறார். இதை தவிர உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில் என்னதான் வேணும்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.